ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. பிரதமர் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு மிக கண்டனத்துக்குரியதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லோருமே தங்களது கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு புகார் பறந்திருக்கு. 17,000 புகார் இந்த வெறுப்பு பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு பரவி இருக்கிறது. இன்டர்நேஷனல் லெவலில் இது இஷ்யூ ஆகியிருக்கிறது. அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாகட்டும், இதை கவனிக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? எப்போ எடுப்பாங்க? இல்லை இதுக்கு முறையான பதிலாவது சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக நீ குறிப்பிட்டதெல்லாம் உண்மைதான். கடைசியில கேட்ட கேள்விதான் அது நான் இப்போ ஜோசியரை புடிச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் அலுவலகம். அதனாலதான் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்துல வந்து பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருந்தது கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. அப்போதான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிட்டு இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் இந்த 3 பேர் இருக்கின்ற அடங்குகின்ற ஒரு குழு வந்து தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் அது வந்து நிச்சயமாக மக்களுடைய மனதிலும் வந்து இவர்கள் வந்து பாரபட்சமற்றவர்கள் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதனாலதான் இப்படி ஒரு கமிட்டியை போடுறோம். இந்த கமிட்டி வந்து அரசாங்கம் வந்து ஒரு புதுசாக ஒரு கமிட்டியை அமைக்கும் வரை இந்த கமிட்டி தொடரும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அரசாங்கம், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியும் வந்து கையில் வச்சிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நாம சமீப காலத்தில் கூட பார்த்தோம். கல்கட்டா ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜி கூட இமீடியட்டாக அவர் வந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண அடுத்த நாளே போய் பாஜக சேர்றாரு. இது வேற எந்த இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்த பிறகு நாம் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கிறது. அது இமீடியட்டாக, அதாவது இன்னைக்கு ரெசினேஷன் கொடுக்குறாராமா, நாளைக்கு வந்து கட்சியில போய் சேர்ந்துறாராமா. அப்ப எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து இந்த ஜட்ஜு தான் திரிணாமுல் அரசாங்கத்தை பத்தி சரமாரியான கேள்வி, சரமாரியான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இது ஜட்ஜா இருக்கின்ற சமயத்துல ஜட்ஜா இருந்து இது கொடுத்தோம்னா, ரெசிக்னேஷன் கொடுத்தோம்னா அடுத்த நாள் போய் பாஜக சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் மேலேயும் வந்து பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் தான் நரேந்திர மோடி அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வருது. தேர்தல் ஆணையர் அனைவரும் வந்து நாங்க தான் நியமிப்போம். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி ஒரு இலக்கு வச்சிருக்கிறது. நீங்க அரசாங்கம் எப்போ வந்து உங்களுடைய அந்த சட்டத்தை கொண்டு வருகிறீங்களோ அதுவரை இதுதான் சட்டம். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ், பிரதமர், எதிர்கட்சி தலைவர். இது நல்ல ஒரு சிஸ்டமா இருந்தது. அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஏனென்றால் அப்ப மக்களுக்கும் கொஞ்சம் அந்த நம்பிக்கை வந்திருக்கு தேர்தல் ஆணையத்து மேல. ஆனால் மோடி அரசாங்கம் என்ன செய்யறது, அனைத்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்னன்ஸ் தன்னுடைய கையில தான் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் என்ன பண்றது பாத்தீங்கன்னா, இமீடியட்டாக ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அந்த சட்டத்துல வந்து பிரதமர், அதே மாதிரி உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இதுல இப்ப 2-1 வந்து என்ன அரசாங்கம் சொல்லுகிறதோ அந்த நபர்கள் தான் அங்க இருக்க முடியும் என்ற நிலை ஆயிட்டு. ஆனால் அது பண்ண பிறகு கூட பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ரிட்டையர் ஆகிறான்னு தெரியும். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி. அப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் தேர்தலினுடைய அந்த ரொம்ப பணியில் இருந்தனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து அப்படியே விட்டாங்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிக்காமல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலினுடைய அந்த அதே யுக்தியில என்ன 2 தேர்தல் ஆணையர் இருந்தா போதுமே, 3 பேர் இருக்காங்களே, 2 பேர் போதுமே என்ற நிலையில வந்து இவர் வந்து வெண்ட் அஹெட். அப்பதான் ஒரு 15 நாளுக்கு பிறகு அருண் கோயல் என்ற 2வது தேர்தல் ஆணையர் வந்து என்னால அப்பா இந்த கேட்கிற விஷயங்கள்லாம் என்னால பண்ண முடியாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்றாரு. ஒரு தேர்தல் ஆணையராக மாறி வருது. அதன் பிறகு அவசர அவசரமாக ஒரு குழுவை கூட்டி அந்த குழுல வந்து ஃபர்ஸ்ட் 200 பேர் வச்சிருந்தாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 200 பேர் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனால் நான் கூட்டத்துக்கு போறதுனால அது 6 பேராக குறையுது. அந்த 6 பேராக குறைஞ்சதுல வந்து 2 பேரை வந்து அவர்களே வந்து தீர்மானித்து விட்டு என்னை வந்து எழுந்து போக சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ ஒண்ணு பேசுறக்கோ, எதிர்கட்சிகளுடைய அந்த தரப்பினுடைய வாதத்தை கேட்கறக்கோ வந்து மன அந்த ஒரு நிலையே இல்லாத ஒரு பிரதமர், அந்த மனநிலையே இல்லாத ஒரு உள்துறை அமைச்சர், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய நபர்களை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. அப்ப இவனுங்க எப்படிங்க அந்த முதலாளியை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? அதான பிரச்சனையா இருக்கிறது. இப்ப இந்த பேச்சு வந்து 21ஆம் தேதி நடந்திருக்கிறது, ராஜஸ்தான் நடந்திருக்கிறது. அதன் பிறகும் அடாவடித்தனமான பேச்சுகள். யோகி ஆதித்யநாத் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சரியா சட்டம் வந்து காங்கிரஸ் அமலுக்கு கொண்டு வரும் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது என்று பேசியிருக்கிறார்.
அமித்ஷா வந்து ஆண்டவனுடைய படத்தை எடுத்துக்கொண்டு அங்கே மேடையில் வந்து அப்பியர் ஆகிறாரு. பிஜேபியினுடைய ஹேண்டில் வந்து ராமர் கோயிலினுடைய அந்த படத்தை வந்து ட்வீட் செய்து கொண்டிருக்கிறது. பிரதமர் வந்து அடாவடித்தனமான அருவருக்கத்தக்க பேச்சுகள் வந்து நாடெங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். மங்கள் சூத்திரத்தை எல்லாம் உங்களுடைய தாலியை வந்து அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார் என்ற அடிப்படையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது இவ்வளவு பேசின பிறகு கூட ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாங்க. ஏப்ரல் 21 கேட்டதுக்கு வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாங்க. நேற்றைய தினம் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து பிரதமருடைய அந்த ஸ்பீச்சை வந்து எக்ஸாமின் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க. இது என்ன எக்ஸாமின் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மிக தெளிவாக கிளியர் அண்ட் கட் கேஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபைங் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் கண்டஸ்டிங். இதுதான் அவருடைய அந்த அருவருக்கத்தக்க பேச்சுக்கு மதத்தை உபயோகிக்க கூடாது என்ற பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அதையும் மீறி வந்து பிரதமர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, எவ்வளவோ முறை வந்து ஏற்கனவே பேசிவிட்டார். இது ஃபர்ஸ்ட் பேஸினுடைய தேர்தலுக்கு பிறகு பேசுகிறார். ஏன்னால் தமிழ்நாட்டில் இந்த பேச்சு ஈடுபடாது என்று தெரிந்த பிரதமர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சின்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் பேசுவாராமா, தமிழ்நாட்டில் வந்து வாரிசு அரசியல் பேசுவாராமா, தமிழ்நாட்டில் வந்து திமுக கரப்ஷன் பேசுவாராமா, தமிழ்நாட்டுல வந்து இங்க மத்தியோட ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு, வளர்ச்சி எல்லாம் என்னால் தான் என்று பேசுவாராமா. ஆனால் அது முடிஞ்ச உடனே ஹிந்து முஸ்லீம் மாத்திடுவாங்களாமா. அவர்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும் தானுங்க, ஹிந்து முஸ்லீம் பேசினா வாக்கு வருகிறது, அதனால மறுபடியும் அந்த ஹிந்து முஸ்லீமை கொண்டு வருவோம். அதாவது 80% வருகின்ற ஹிந்துக்களுக்கு வந்து 20% இருக்கின்ற முஸ்லீம்கள் வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை எல்லாம் கொண்டு உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுவார்கள் என்ற அந்த துணியில் வருகின்ற பேச்சை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுக்கு பிரதமரை வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அது பாஜகவை சார்ந்த நபர்கள் கூட கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, பிரதமரை வந்து இந்த ஒரு பேச்சின் அடிப்படையில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு இதா இருக்கிறது, வேண்டுதலா இருக்கிறது. ஏனென்றால் இது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு தான், அதாவது ராகுல் காந்தியை வந்து பார்லிமெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களே, அது எதுக்காக பண்ணாங்க, ஒரு பேச்சுக்காக பண்ண விஷயமா இருக்கிறது. ஒரு மேடை பேச்சுக்காகத்தான் ராகுல் காந்தியை வந்து அவருடைய எம்பி இதே பிடுங்கி எடுத்தார்கள். அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, சூரத்தில் ஒரு கோர்ட்ல போய் நின்னார். சூரத்துல கோர்ட்ல போய் நின்னா விளங்குமா, ஏறத்தாழ கல்கட்டா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி மாதிரி தான் ஆகும், அங்க விளங்கல. அதன் பிறகு வந்து குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. குஜராத் ஹைகோர்ட்டுக்கு வந்து என்ன கோர்ட் அது, அதுவும் ஏறத்தாழ வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரியா இருக்கிற கோர்ட்டா தான் இருக்குது. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய அந்த பதவியை வந்து தக்க வைக்கக்கூடிய அந்த செயல் செய்யும் போது அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் கேப்சர் பண்ணி அடுத்த முறையும் நாம எப்படியாச்சும் ஜெயிச்சு வந்துடணும் அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க, எல்லா இடத்துலயும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒன்னும் விலைக்கு வாங்கியிருக்காங்க, இல்லைன்னா பிளாக்மெயில், இது 2 தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது தேர்தல் அரசியலுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல விஷயம் கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்து. அரசியல் நிற்க வேண்டும் என்றால், இங்கு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால், தேர்தல் ஆணையம் நிச்சயமாக நரேந்திர மோடியை வந்து அவருடைய கேம்பெயினை கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். நீங்க தடை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நினைவுக்கு வருது, 1986 பால் தாக்கரே சிவசேனா ஃபவுண்டர் இதே மாதிரி இது இந்துக்களின் பூமி, இந்துக்களின் தேசம், இந்துக்களே முஸ்லீம்களுக்கு வாக்களிக்காதீங்கன்னு இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி 6 ஆண்டுகள் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்ட முன்னுதாரணமான பிரசிடிங் வழக்கு இருக்கு. இப்போ இந்த வழக்கெல்லாம் முன்னுதாரணமா மோடிக்கு பொருந்தாதா பிரதமருக்கு? இது வந்து மிக தெளிவா இருக்குங்க. அரசியல் சாசன சட்டத்துல பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 மிக தெளிவா இருக்கு. நீங்க மதத்தை வச்சோ, ஜாதியை வச்சோ, கம்யூனிட்டியை வச்சோ, காஸ்டை வச்சோ நீங்க வந்து வாக்கு சேகரிக்க கூடாதுன்றது மிக தெளிவா இருக்கிறது. அப்படி தெளிவா இருந்தும் கூட ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஏன் ஆக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா வேறொன்னும் கிடையாது, நரேந்திர மோடி எல்லா சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வந்து நரேந்திர மோடிக்கு ஒத்தாசை செய்ததற்காகத்தான் இந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கிறது. இந்த வினோத் ராய் என்ற அயோக்கியன் இருந்தான் இல்லையா, 2G வந்து 1,76,000 என்று சொல்லிட்டு போனானே, அவன் எங்கன்னு கேட்கிறேன் இன்னைக்கு. நேற்றைய தினம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடியினுடைய அரசாங்கம் ஒரு மனு தாக்கல் செய்கிறது. அதாவது ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை வந்து இப்ப இதுல ஏலத்துல விடக்கூடாது, நாங்க நினைக்கிற ஆளுக்கு நான் கொடுக்கணும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். வினோத் ராய் எங்கேன்னு கேட்கிறார். அவன் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி 1,76,000 கோடி லாஸ் என்று கொண்டு வந்து அது ஒரு கேஸ் ஆயிருக்கு. கங்குலிங்கிற ஜட்ஜி எங்க இருக்கான், அவன் ஒரு வார்த்தை பேசியிருக்கானா? 128 ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றான், என்டையர் இண்டஸ்ட்ரியை வந்து காலி பண்றான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல. அதன் பிறகு வந்து அவனையும் காணும் இவனையும் காணும். அப்போ அனைவரும் வந்து காசை வாங்கி கொண்டு சொகுசு வாழ்க்கைக்காக தன்னுடைய பொசிஷனுக்காக செய்கின்ற விஷயமா தான் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த வினோத் ராய் மாதிரியான ஸ்கம்
அந்த ஸ்கம்மினுடைய அந்த சிஐஜியினுடைய அந்த விஷயங்களான தெரியும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சிஐஜி எதை பத்தியாச்சும் பேசுறானா? ஒரு சிவிசி சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கானா? என்ன கேஸ் பிடிச்சானுங்க? எப்போ எல்லா இடத்துலயும் நாம என்ன பார்த்து கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அனைத்து என்டையர் ஃப்ரேம்வொர்க், என்டையர் சிஸ்டம் வந்து மோதியை காப்பாத்துறதுக்காக என்ன ஊழல் நடந்தாரு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னுடைய ஊழல் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காசு கொடுப்பாங்களாமா, ஜெயில இருந்து வெளியே வந்துடலாமா? காசு கொடுத்துருவாங்களாமா, ப்ராஜெக்ட் கிடைக்குமாமா? காசு கொடுத்துருவாங்களாமா, என்ன அடாவடித்தனம் வேணாலும் செய்யலாம், ஒரு டேக் ஓவர் ஆக்கலாம், இல்லை என்றால் இடி வந்து உங்களோட வாட்சியை நிறுத்தும். இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஏஜென்சி கூட, அது வந்து ஒரு சிபிஐ ஆனாலும் சரி, இல்ல ஐடி ஆனாலும் சரி, இல்ல டிஆர்ஐ ஆனாலும் சரி, ஒரு அமைப்பும் வந்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்குது. ஏறத்தாழ எல்லாரும் சேர்ந்த ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்கோசிஸ்டத்தில் வந்து மோதி பெரியவர், மோதி பெரியவர், மோதி பெரியவர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த எக்கோசிஸ்டத்தில் தான் இதை முறியடிக்கிறதுக்கு தான் மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிலையா இருக்குது. எதிர்கட்சிகள் கிடையாது. எதிர்கட்சிகள் இந்த சீன்லயே கிடையாது. மக்கள் தான் மோதியினுடைய எதிரி. மோதியை யார் வீழ்த்துவார்கள் என்றால் மக்கள் வீழ்த்துவார்கள், எதிர்கட்சிகள் வீழ்த்தாது என்றதுதான் மறுபடியும் நாம் நமக்கு வந்து தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அந்த பெரிய ஒரு கண்ணியில் வந்து ஒரு கண்ணியாக இருக்கிறது. மோதியை காப்பாற்ற வேண்டும், அரசாங்கத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற அதில் ஆர்வமாக இருக்கின்ற, அதில் வந்து லாபம் கொய்கின்ற, அதில் வந்து காசு பார்க்கின்ற ஒரு ஒரு கூலியாகத்தான் இன்னைக்கு வந்து ராஜீவ்குமார் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் இவ்வளவு வெளிப்படையா எல்லாரும் விமர்சிக்கிற அளவுக்கு காங்கிரஸோ இந்தியா தாண்டி உலக நாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவில் 19 எம்பிக்கள் இந்த விஷயம் குறித்து போர்க்குடி தேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த வெறுப்பு பேச்சுக்கு ஆமா. எதிராக அமெரிக்காவில். அரபு நாடுகள்லேயும் இந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பாகி, ஏன்னா வளைகுடா நாடுகளில் அதிகம் இருக்கிறது வந்து நார்த் இந்தியன்ஸ் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே ஆமா. தெரியும், மலையாளிஸ், தமிழர்கள், அதுக்கப்புறம் தெலுங்கர்கள் கூட கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறாங்க. தெலுங்கர்கள் ஆமா. கன்னடர்கள் இது கூட. ஆனா அதிகம் இருக்கிறது நார்த் அமெரிக்கால தான் இருக்காங்க தெலுங்கர்கள். ஆமா. அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மலையாளின்னு நினைக்கிறேன். கேரளைட்ஸ், அடுத்து வந்து தமிழர்கள். இவங்க தான் ஆமா. நீங்க குவைத் போனாலும் சரி, பஹ்ரைன் போனாலும் சரி, சவுதி அரேபியா, துபாய்ன்னு அந்த தேசத்துல பெரும்பாலும் அந்நிய செலாவணியை தர்றதே நம்ம மலையாளிகளும் நம்ம தமிழர்களும் தான். அந்த ஆமா. அளவுக்கு அது வந்து நம்ம இந்தியா என்றாலே சவுத் இந்தியாங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே கத்தார்ல ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த புல்டோசர் இஷ்யூ, ஆமா. பருதா போடுற இஷ்யூவும் அங்க கத்தார்ல வந்து நேரடியா வார்ன் பண்ணாங்க. இது ரொம்ப தப்பு அப்படின்னு. ஆனா அவர் அங்க போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஷேக்குகள ஆமா. பார்த்தா வேகமா பிரதமர் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஆனா இங்க இஷ்யூ ஆகுது. இப்ப அரபு நாட்டிலயும் இது பிரச்சனையாக போகுது. இப்போ உலகமே கடுமையா கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைக்கு வந்தா கூட நம்ம தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்காதா? ஏன்னா இந்தியாவ தாண்டி போயிருச்சு இந்த பிரச்சனை இப்ப. ஆமா. அந்த அளவுக்கு அழுத்தம் வரும்போதுதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ரியாக்ட் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பாண்ட்ல வந்து என்ன பண்ணுச்சு? 6 வருஷமா சும்மா தானே உட்கார்ந்துருச்சு. 6 வருஷமா சும்மா உட்கார்ந்திருந்து அந்த அளவுக்கு பிரஷர் வந்த பிறகு வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கிறது. அப்ப அந்த நடவடிக்கை வந்து அவர்கள் நினைத்தார்கள் ஒரு லிமிடெட் டேமேஜ் தான் இருக்கும்னு நினைத்தார்கள். அதை தாண்டி போயிடுச்சுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது ஒரு பேசுபொருளாக கிடையாது. தேர்தல் ஒரு பேசுபொருளாக நாம் இன்னும் பார்க்கவில்லை. இதை ஊழல் என்று பேசுகிறார்களே தவிர எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு காசு வாங்கிட்டு நம்மளை எல்லாம் வந்து ஏதோ முட்டாள்களாக்கி விட்டார்கள் என்ற அந்த விஷயத்தை வந்து பெரிதாக ஒன்றும் ஒரு தேர்தல் களமாக வரவில்லை. அதே மாதிரி இப்போ நரேந்திர மோடிக்கு வந்து இஸ்லாம் வெறுப்பு இல்லை என்றால் இஸ்லாமியரை வந்து டார்கெட் பண்றதுன்றது ஒரு அரசியல் பிரச்சனை தான் அவருக்கு. அவருக்கு வந்து இப்போ வந்து சவுதி அரேபியால போனாலும் முகமது பின் சல்மான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தண்ணி கத்தார்ல போய் தண்ணியை வந்து இது இப்பதான் அந்த ஒரு மீட்டிங் அதுக்கு இருந்தது இல்லையா, அந்த துபாயில கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங்ல வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அதே ஆமா. மாதிரி தான் அல் நஹியான் ஆனாலும் சரி, துபாயினுடைய ரூலர்ஸ் ஆனாலும் சரி, அபுதாபியினுடைய ரூலர்ஸ் ஆனாலும் சரி, இவரெல்லாம் கட்டி பிடித்து அரவணைத்துக் கொண்டு விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐசிசி இந்திய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்டினுடைய அந்த தலைமையகம் வந்து இன்னும் வந்து துபாயில் தான் இருக்கிறது. அமித்ஷாவினுடைய மகன் தான் அதுக்கும் வந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அதுல பெரிய டீலிங்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. இல்லைன்னா இவனுக்கு என்னங்க அங்க வேலை? இவன் என்ன பெரிய கிரிக்கெட்டரா, இல்ல என்ன பெரிய பிசினஸ் மேனா, இல்ல பெரிய எம்பிஏ படிச்சவனா, கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவனா? ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஊழல்கள் செய்யறதுக்கு வந்து யாரெல்லாம் துணை போறாங்களோ அவரெல்லாம் வந்து கூடத்தான் வச்சிருக்காங்க. அப்ப முஸ்லிம் வெறுப்பு என்பது இவரை பொறுத்தவரை ஒரு அரசியல் தான். அப்ப அந்த அரசியல் வந்து இங்க வந்து நாடகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இதுதான் அந்த கட்டர் ஹிந்துத்துவால் இருக்கிற நபர்களுக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அவர்களும் கூறுவது வந்து நரேந்திர மோடி உண்மையான எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நரேந்திர மோடி பிடித்த ஒரு மனிதனாக கிடையாது. அப்போ இது ஹிந்து முஸ்லீம் அந்த அந்த பிளர்ச்சி கொண்டு வருவது இல்லைன்னா அந்த பிளர்வு கொண்டு வர்றது எதற்குன்னு பாத்தீங்கன்னா அரசியலுக்காகத்தான், ஓட்டுக்காகத்தான் கொண்டு வர்றதை தவிர வேற ஒரு இதுவும் கிடையாது.
உலக நாடுகளை பத்தி பேசுனீங்க. எல்லா நாடுகள்லயும் வந்து இது வந்து தலைமை செய்தியா வந்திருக்கு. இன்னைக்கு இலங்கையில கூட ஒரு பத்திரிகையில பார்த்தேன் நான் வந்து மோடி பேசின அந்த பேச்சு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு வந்து அது இன்னைக்கு தலைமை செய்தியாக அங்கேயும் வந்திருக்கிறது. இப்படி இலங்கையிலேயே வந்து ஒரு மதக்கலகம் செஞ்ச ஒரு மங்க் புத்திஸ்ட் மங்க வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஜெயில அடைக்கிறாங்க. 4 வருட காலம் வந்து அவருக்கு வந்து ஜெயில் வாசம் கொடுத்திருக்காங்க. அப்ப இலங்கை வந்து ஒரு சிங்கள பௌத்த இனவாதத்தினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு நாடா இருக்குது. அந்த நாடே வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசினார்கள் என்ற காரணத்துக்காக வந்து ஒரு கலவரத்தை தூண்டினார் என்ற காலத்துக்காக வந்து ஒருத்தரை வந்து ஒரு புத்திஸ்ட் மங்க ஒரு சன்னியாசியை வந்து ஒரு 4 வருட காலம் வந்து சிறை இது கொடுக்கிறது. அப்ப அந்த நாடுகளுக்கு கூட இருக்கின்ற கண்ணியம் வந்து இந்தியாவில் இன்னைக்கு கிடையாதே என்ற வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு இருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டை வந்து சீர்குலைத்திட்டார்களே, இருக்கின்ற சிஸ்டம்ஸ் அத்தனையும் வந்து ஏறத்தாழ கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்ப இந்தியா வந்து ஏறத்தாழ 1947க்கு ஏதுவான ஒரு இடத்துல போய் நிக்குது. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் நாம் வந்து ரீபில்ட் பண்ண வேண்டும். ஒரு தேர்தல் ஆணையம் ஆனாலும் சரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, ஒரு லெஜிஸ்லேச்சர் ஆனாலும் சரி, ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருக்கு. இந்த கம்ப்ளீட்டாக அந்த இடி எல்லாம் கம்ப்ளீட்டாக கலைத்து விட வேண்டும். இடி ஆனாலும் சரி, டிஆர்ஐ ஆனாலும் சரி, ஐடி ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, ஒண்ணு இவர்களுக்கு அதிகார அந்த வரம்பை வந்து வைக்க வேண்டும். 2வது வந்து இவர்களுடைய அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து நிச்சயமாக ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் பாடி இல்லை என்றால் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி வந்து மானிட்டர் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் சீர்குலைத்து விட்டு ஒரு ராஜாவாக ஒரு எம்பரராக இன்னைக்கு வந்து இந்தியாவில் வளம் கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர், அந்த நபருக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு ராஜாவை பார்த்து கொண்டு ஒரு சைட்ல இருக்கின்ற ஒரு மந்திரியோ இல்லையா ஒரு தேர்தல் என்ற அந்த பேரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சொகுசு வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆணையமோ ஒன்றும் செய்ய முடியாது என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போங்க. 3 நாள் ஆயிட்டு இன்னமும் ஒரு பேச்சும் இல்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியுமாகவும் இருக்கிறது. பிரதமரின் இந்த பேச்சு குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் மிகப்பெரிய அளவில் கடுமையான விமர்சனங்கள் வந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய தேர்தல் அலுவலகமாக இருக்கிறது போன்ற பல்வேறு விமர்சனங்களை ஆதாரத்துடன் ரொம்ப விரிவாகவே வழமையான உங்கள் பாணியில் நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.